வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நீங்களே திரும்பி பார்த்தா கூட அது ஒரு சாதாரணமான ஒரு பயணமாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் குண்டும் குழியுமாகவும் எடுக்கின்ற இடத்திலெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளும், தொடங்குகின்ற விஷயங்களில் தேவையில்லாத தடங்கல்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு சோதனைகளாக இருக்கட்டும், தடங்கல்களாக இருக்கட்டும், மனவழிகள் நிரம்பிய ஒரு பாதையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. நீங்க அனுபவித்த ஒட்டுமொத்த கண்டங்களுமே வெளியில யாருக்குமே தெரியாது. வெளியில் யாருக்குமே தெரியாம வந்த பிரச்சனைகளாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமா நினைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு அடிகளும், எவ்வளவு பிரச்சனைகளும், அவமானங்களும், எடுத்ததுக்கெல்லாம் சோதனைகளும், வேதனைகளும் ஏற்பட்டது என்பது உங்களுடைய மனதிற்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனை நீங்கள் யாரிடமும் கூறாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் நீங்க வைத்துக் கொண்டிருப்பீங்க. உள்ளுக்குள்ள சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் தாங்க பலவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடங்கியிருக்கும். அதையும் நீங்க என்ன பண்றது, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு போக வைக்கிறதுன்னு தெரியாம இது வரைக்கும் நீங்க முழித்து கொண்டிருந்த அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். வாழ்க்கையில இருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வயலாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த 5 சோகமான விஷயங்களை நீங்க நினைத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை உங்களால மறக்கவே முடியாதுங்க. இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். இது கடந்த மாதங்களோ, கடந்த வருடமோ, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்த சோகங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுடைய மனதை இன்னும் கவலைகளுக்கு ஆக்கிக் கொண்டே இருக்கும். முதல் சோகமா இருப்பது என்ன தெரியுமா? மிகவும் நம்பிய ஒருத்தவங்க அவங்க ஏற்படுத்திய உங்களுக்கு மன உளைச்சல். அதை உங்களால மறக்கவே முடியாது. இது உங்களுடைய காதலனா இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், உறவினர்கள், உயிர் நண்பன், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய மனசுக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும். அதிலிருந்து உங்களால வெளியவே வர முடியாதுங்க. அது உங்களை ஒரே ஒரு நேரத்துல தனிமையில தள்ளியிருக்கும். என்னடா நம்ம நம்பிக்கை வைத்த ஒருத்தனை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு உங்களே அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தள்ளியிருக்கும். அதனால உங்களை அது தனிமையில ஆழ்த்தி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் நிச்சயமா நடந்திருக்கும். இரண்டாவதா இருப்பது பண விஷயத்தில் ஏற்பட்ட இழப்புகள். எவ்வளவுதான் சேமித்தாலும் திடீரென்று செலவாகின்ற அப்படிங்கன்னு உங்களுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருக்கும். சேமித்தாலும் திடீர்னு செலவாகி மீண்டும் ஆரம்ப நிலைக்கே வந்து விடுவீங்க. மீண்டும் ஓட வேண்டிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிடும். அதனால நீங்க பணத்தை மற்றவங்களை நம்பி எவ்வளவோ எழுந்துட்டீங்க. மற்றவங்ககிட்ட கொடுத்த பணமும் உங்களுடைய கைக்கு வராமல் அப்படியே சுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் மற்றவங்க சொல்கிறது கேட்டு முதலீடாக இருக்கட்டும், சில விஷயங்களை நீங்க கால வைப்பீங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருந்ததுங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். மூணாவதா இருப்பது வேலை இல்லைனா தொழில நிலைத்தன்மை இல்லாம உங்களுக்குள்ள போயிருக்கும். நிலைத்தன்மை இல்லாம போனது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னமோ தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். ஒரே ஒரு நல்ல வாய்ப்பு வந்தா போதும். அதற்கு பிறகு ஏதாவது ஒரு தடங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனா நீங்க உங்களை பொறுத்தளவுக்கு எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், ஒரு வாய்ப்பு கிடைத்தா போதும், என்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத என்னால நான் கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது வரத்தான் செய்யும், வாய்ப்புகளும் உங்களை தேடி வரத்தான் செய்யும். எது வந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் தடங்கல்களும் நீங்க எதிர்பார்க்காத ரூபத்தில் இருந்து நிச்சயமாக வரும். வந்துட்டு அந்த ஒரு வாய்ப்பை அப்படியே தள்ளிட்டு போயிருங்க. ஏன் நடக்கு, எதுக்காக நடக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்களும் அதை அப்படியே விட்டுருவீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமா நடந்திருக்கும். நான்காவதா இருப்பது குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள். குடும்பத்துக்குள்ள நீங்க ஒண்ணு கூறுவீங்க, ஆனா குடும்பத்துல இருக்கிற நபர்கள் வேற ஒண்ணு புரிந்து கொண்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏறும். உங்களுடைய நல்ல எண்ணங்களை கூட சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய குடும்பம் முதற்கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட நீங்க சொல்வதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இவனுக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு உங்களை தவறாகத்தான் அனைவருமே பேசுவாங்க. இதனால நீங்க குடும்பத்திடம் எதையுமே இனிமே கூற மாட்டீங்க. மனசுக்குள்ள இருப்பதையும் நீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க இந்த ஒரு நேரத்துல மாறி இருப்பீங்க. ஐந்தாவது விஷயமா இருப்பது உங்களுடைய கனவுகள் தாமதமாகி கொண்டே இருக்கும். உங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்காக நீங்க எவ்வளவோ ஓடிக்கொண்டும் இருப்பீங்க. அப்படி ஓடிக்கொண்டுமே இருந்தாலும் அந்த கனவுகள் தாமதமாகி கொண்டே போகும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மன அழுத்தத்தை நிச்சயமா கொடுத்து கொண்டே இருக்கும். நான் எப்போது முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களை இன்னமும் தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்குங்க. அந்த கேள்வியிலிருந்து உங்களை வெளிவர முடியாம இன்னமும் சில பிரச்சனைகளுக்கும் நீங்க ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அதனால இந்த மாதிரி சில பிரச்சனைகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும்.
ஜாதக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா இதுவரை உங்களுக்கு இருந்த முக்கியமான கண்டங்கள் என்ன தெரியுமா? இந்த ராகு கேதுவும் சனியும், இவங்க 3 பேரும் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்புகளாக இருந்த சில முக்கியமான கண்டங்களாக இருந்தார்கள். ஆனா இந்த கிரக நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில தாமதத்தையும் குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் போன்றவற்றை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருந்தது. அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. ஏதாவது வேலைகள் செய்தா கூட ஏதாவது ஒரு தாமதமாயிரும், இல்லைன்னா அதில் ஒரு குழப்பமோ ஒரு சந்தேகமோ ஏற்பட்டுவிடும். மன அழுத்தமோ அதனால உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா ஒவ்வொரு வீட்டிலுமே இருந்து வந்த தாக்கங்கள் வேறுபட்டவையாக இருக்கும். குடும்ப வீட்டில் அமைதி இல்லாம போவது, பண வீட்டுல நிலைத்தன்மையை உங்களுக்கு குறைந்து கொண்டு போவது, தொழில் வீட்டில் தடைகள் ஏற்படுவது, உறவுகள்ல புரிதல் இல்லாம பிரச்சனைகள் மட்டும் உண்டாகுவது, இந்த மாதிரி சில சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதனால உங்களால எதுவுமே பண்ண முடியாம எல்லா வேலையையும் பாதியிலே நிறுத்திருப்பீங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் இயல்பாகவே நல்ல பலன்களை தரக்கூடியவர் தான். ஆனால் சில காலங்களில் அவர் பலவீனமான ஒரு நிலைமையில இருந்தார். அதனால நீங்க எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காமல், நான் தவறு செய்யவில்லை, ஆனால் ஏன் இது எனக்கு மட்டும் என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார். அது ஒரு விதத்துல உங்களுக்கு அநியாயமாக தோன்றியிருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அதிலிருந்து வெளிவர முடியாமத்தான் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்களும் வந்து கொண்டு இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் நிச்சயமாக ஆரம்பமாகும். இந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு மாற்றம் திடீரென்று ஏற்படுவது கிடையாது. ஆனா உறுதியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திடீர்னு ஏற்பட்டு திடீர்னு சில விஷயங்கள் மறைந்து போகும் அல்லவா? அந்த மாதிரி இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்காது. நான் அடித்து கூறுவேன். இத்தனை நாட்கள் நீங்க காத்திருந்த ஒவ்வொரு நன்மைக்கும், நீங்க செய்த ஒவ்வொரு செயலுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய ஒரு நன்மைகள் நடக்க போகிறது. ஆனா அது உடனே நடக்காதுங்க. பொறுமையாகத்தான் நடக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாகத்தான் இருக்கணும். ஆனா திடீர்னு ஏற்படாது. பொறுமையாக நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறுதியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். வேலை விஷயத்துல நீங்க நீண்ட நாள் காத்திருந்த ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ பிடித்த வேலைக்கோ, அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்கோ, கவர்மெண்ட் வேலைக்கோ எதுக்காக போகணும் அப்படின்னு நீங்க காத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரம் உங்களுக்கான நேரம். அதனை போய் நீங்க முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே விடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வருமான வாய்ப்பா இருக்கட்டும், நிலையான வேலையாக இருக்கட்டும், பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமா கொண்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா நடக்குங்க. நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற புதிய செயல்கள் என்ன தெரியுமா? ஆனா இதை பத்தி நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுமா, ஏற்பட்டு இது நம்ம வாழ்க்கையெல்லாம் மாத்துமா அப்படின்னு நீங்க ஒரு நாள் கூட கனவு கண்டிருக்க மாட்டீங்க. நீங்க எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகள், இனிமே நீங்க எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தவைகள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் தவறா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீங்க தைரியமாக உங்களை நம்பி நீங்க முடிவை எடுத்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்தை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். புதிய முயற்சிகளாக இருக்கட்டும், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களாக மாறும். எனவே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் கிடைத்தது அப்படின்னா உடனே திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதனாலும் சில நல்ல வாய்ப்புகளும் உங்களை நிச்சயமாக தேடி வரும். இதுவரை நீங்க தயங்கிய விஷயங்கள் கூட இப்போது நீங்க நம்பிக்கையுடன் செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியும், இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க, என்னை விட திறமையான மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால உங்களுடைய விஷயங்களை நீங்க மற்றவங்ககிட்ட கூற மாட்டீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க, உங்களுக்கு தெரிந்த திறமையை மட்டும் நீங்க வெளிக்காட்டி பாருங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். மற்றவங்க எப்படி இருந்துட்டு போறாங்க, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தெரிஞ்சதை நம்ம காட்டும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வெற்றியும் கிடைக்குங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் இனிமே உங்களுக்கு நன்மைகளை தர தொடங்க போகிறார். நன்மைகளை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுப்பார். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பணமா இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட பெரிய ஒரு மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பார். சின்ன சின்ன மாற்றமாகத்தான் நடக்கும். ஆனா உங்களுடைய மனசுக்குள்ள எந்த விதமான வஞ்சகமும், எந்த விதமான பொறாமையும், கோபமும் எதுவுமே இல்லாம உங்களுடைய மனதையும் நிச்சயமா மாற்றக்கூடிய ஒரு இடத்தில் தான் உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். நீங்க இப்போது எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய முடிவுகளாக
நாட்களாக இருக்கும். மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவாக மட்டும் இருக்காது. அது ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தின் ஒரு முன்னுரையாக மட்டுமே இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக உயர்த்தக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்த நிலைத்தன்மையும் உங்களுக்கு வெற்றியையும் தரப்போகின்ற ஒரு நாட்களாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.